குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மைனர் ஆக்ட். திஸ் இஸ் அவர் 39th செஷன் அப்படின்னு நினைக்கிறேன். 39th or 40th செஷன் வித் ரிகார்ட் டு ஏபிபி எக்ஸாம். அதில் பேப்பர் 4 மைனர் ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் மைனர் ஆக்ட். சென்ட்ரல் மைனர் ஆக்டில் எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இந்த ஆக்ட் வந்து எந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு மேரேஜ் ரிஸ்ட்ரைண்ட் ஆக்ட் 1929. அந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணி தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆக்ட்ல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த அஃபென்சஸ், வாட் ஆர் த பனிஷ்மெண்ட்ஸ், ஈவன் தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் த சைல்டு மேரேஜ் இஸ் ஆல்சோ liable to be punished under this act. சரிங்களா, முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சைல்டு மேரேஜை பொறுத்த வரைக்கும் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்ஸ். அப்புறமா த பவர் ஆஃப் த ஜட்ஜ் டு இஷ்யூ அண்ட் ஆர்டர் ஆஃப் இன்ஜங்ஷன், இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இந்த ஆக்டுடைய கமென்ஸ்மெண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/11/2007. 1/11/2007. சாரி, 11/1/2007. 11/1/2007 அன்னிலிருந்து தான் இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட் ஆச்சு. த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2007 11/1/2007 நடைமுறைக்கு வந்துச்சு. மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 sections are there in this act. Totally 21 sections. So as usual, section 1 is short title, extent and commencement. So இந்த short title என்னது, இந்த ஆக்ட் உடைய பேரு. extent என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it extends to whole of India, but it does not apply to one category of people. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, section 1 subsection 2ல it extends to the whole of India and it applies also to all citizens of India without and beyond India அப்படின்னு சொல்றாங்க. So this provisions of this act is applicable to all citizens of India, whether they are residing in India or whether they are beyond or outside India. That is immaterial. அதான் subsection 2 of section 1ல சொல்லியிருக்காங்க. அதே இதுல subsection 2 of section 1 உடைய proviso என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, provided that nothing contained in this act shall apply to the renaissance of the union territory of புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெனசன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி குரூப்புக்கு இது அப்ளை ஆகாது இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்லி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. சரியா, த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. அதை தவிர்த்து மற்ற யாராக இருந்தாலும் சரி, பர்சனல் லாஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, இந்த ஆக்டை வயலேட் பண்ணி இருக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பப்ளிக் பாலிசி அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதனால இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சட்டம். அதுக்கப்புறமா இதோடைய கமென்ஸ்மெண்ட், அதான் செக்ஷன் 1 சப்செக்ஷன் 3. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷால் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் சச் டேட் as the central government may by notification in the official gazette appoint and different dates may be appointed for different states and any reference in any provision to the commencement of this act shall be construed in relation to any state as a reference to the coming into force of that provision in that state அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது காமனாக 11/1/2007 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் எப்பொழுது இருந்து நடைமுறைக்கு வரும், அதுல எந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இப்போ நடைமுறைக்கு வரும், எதெல்லாம் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல கன்சர்ன் தட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் டிசைட் ஈவன் தோ இட் இஸ் a central act. இது செக்ஷன் 1. தென் செக்ஷன் 2 இஸ் டெஃபினிஷன் செக்ஷன். ஸோ டெஃபினிஷன் செக்ஷன்ல மொத்தம் சப்செக்ஷன் ஏல இருந்து எஃப் வரைக்கும் இருக்கு. மொத்தம் 6 விஷயங்களை டிஃபைன் பண்ணிருக்காங்க. சரியா, செக்ஷன் 2 டெஃபினிஷன்ஸ். இன் திஸ் ஆக்ட் அன்லெஸ் த கான்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர்ஸ், அதாவது பொதுவாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத பட்சத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ 2A சைல்டு அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு திஸ் ஆக்ட் இன் கேஸ் ஆஃப் அ மேல் ஹூ ஹஸ் நாட் கம்ப்ளீட்டட் 21 years of age and in case of female who has not completed 18 years of age. இதுதான் வந்து 2Aல சொல்லப்பட்டிருக்கு. Child means a person who if a male has not completed 21 years of age and if a female has not completed 18 years of age. Then B, child marriage அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, child marriage means a marriage to which either of the contracting parties is a child அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் யாரேனும் ஒருவர் இந்த வயதிற்கு கீழ் வந்தாலும் கூட
என்ன சொல்லப்பட்டிருக்கு? இட் இஸ் கால்ட் அஸ் சைல்ட் மேரேஜ். ஸோ இட் இஸ் நீட் நாட் பி போத் த பார்ட்டிஸ் டு த மேரேஜ் ஷுட் பி அ சைல்ட் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எய்தர் அப்படின்னு சொல்லிட்டாலே யாரேனும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். சரியா? சைல்டு செக்ஷன் 2B, child marriage means a marriage to which either of the contracting parties is a child. யாரேனும் ஒருவர் ஆணாக இருந்தால் 21 வயதிற்கு கீழ் இருப்பவராக இருந்தால், பெண்ணாக இருந்தால் 18 வயதிற்கு கீழ் இருப்பவர்களாக இருந்தால், அப்படிப்பட்ட நபர்கள் திருமணம் செய்து கொண்டால் அது சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லப்படும். தென் 2C, contracting party. Contracting party in relation to a marriage means either of the parties whose marriage is or is about to be thereby solemnized அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய திருமணம் நடந்ததோ அல்லது நடப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதோ அந்த நபர்கள் தான் கான்ட்ராக்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2C. கான்ட்ராக்டிங் பார்ட்டி இன் ரிலேஷன் டு எ மேரேஜ் மீன்ஸ் எய்தர் ஆஃப் த பார்ட்டிஸ் whose மேரேஜ் இஸ் ஆர் இஸ் அபவுட் டு தேர் பை சாலம்னைஸ்ட், நடந்ததோ அல்லது நடக்க போவதாகவோ இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. தென் D, 2D என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர். சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸருங்கிறவர் யாருன்னா செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1ல நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரி தான் சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர். இன்க்ளூட்ஸ் த சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 16 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2Dல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 16 டிஸ்கஸ் பண்ணும்போது who is child marriage prohibition officer, what is his role, what is his power அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் 2E என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஏன் அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ கம்மிங் வித் இன் த ஃபேமிலி ஆஸ்பெக்ட். நார்மலாக ஃபேமிலி கோர்ட் இருக்கிற இடத்துல ஃபேமிலி கோர்ட்டில் இது சம்மந்தமான வழக்கை தாக்கல் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் தட் சீஃப் சிட்டி சிவில் கோர்ட், அதாவது அந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அந்த மாவட்ட நீதிமன்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பாங்க. ஸோ அதுக்காக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, டிஃபைன் பண்ணியிருக்காங்க செக்ஷன் 2E. District court means in any area for which a family court established under section 3 of the Family Courts Act 1984, Act 66 of 1984 exists such family court, and in any area for which there is no family court but a city civil court exists that court, and in any other area the principal civil court or original jurisdiction and includes and other civil court which may be specified by the state government by notification in the official gazette as having jurisdiction in respect of the matters dealt with in this act அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? நார்மலா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுங்கிறது அந்த ஃபேமிலி கோர்ட் இருக்கும் பட்சத்தில் ஃபேமிலி கோர்ட்டை கன்சிடர் பண்ணணும். ஃபேமிலி கோர்ட் இல்லாத பட்சத்தில் தட் சிட்டி சிவில் கோர்ட் விச் இஸ் பிரின்சிபல் இன் நேச்சர், அந்த சீஃப் சிட்டி சிவில் கோர்ட் within this jurisdiction, or if the state government prescribes any other court is entitled அப்படின்னா அந்த நீதிமன்றம் விசாரிப்பதற்கு உகந்த நீதிமன்றம். சரியா? தென் லாஸ்ட் டெஃபினேஷன் 2F மைனர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் 1875 ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல யார் ஒருத்தர் மெஜாரிட்டி அட்டைன் பண்ணலையோ, மெஜாரிட்டி ஏஜ் அட்டைன் பண்ணலையோ அவர் தான் மைனர். ஸோ 2F டிஃபைன்ஸ் மைனர். மைனர் மீன்ஸ் அ பர்சன் who under the provisions of the Majority Act 1875, Act 9 of 1875 is to be deemed not to have attained his majority அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டெஃபினிஷன் செக்ஷன்ல மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், சைல்டுனா யாரு, அதே மாதிரி சைல்டு மேரேஜ்னா என்ன, கான்ட்ராக்டிங் பார்ட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்னா யாரு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா என்ன, அதுக்கப்புறமா லாஸ்டா மைனர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். தென் செக்ஷன் 3. செக்ஷன் 3 என்ன, செக்ஷன் 3, 4 and 5 இது மூணுமே முக்கியமான செக்ஷன். 21 செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது செக்ஷன் 3, 4 and 5. அதுக்கப்புறம் செக்ஷன் 16. செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜஸ் டு பி வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி பீயிங் அ சைல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல படிச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு திருமணம் வயதை நெருங்காத ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து வைக்கப்பட்டால் they can make that marriage a void marriage at their instance. அதுக்கு பேர் voidable marriage பேர். voidable marriageனா அதனுடைய செல்லும் தன்மையை நிராகரிக்கக்கூடிய அந்த உரிமை யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா that contracting party to the marriage who is a minor at the time of marriage, then within 2 years of attaining majority they can approach the concerned court and get a decree for nullifying their marriage அப்படின்னு சொல்றது. சரியா? அதுதான் வந்து
வாய்டபிள் மேரேஜ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான் இப்போ செக்ஷன் 3. சைல்டு மேரேஜஸ் டு பி வாய்டபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி பீயிங் அ சைல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கான்ட்ராக்டிங் பார்ட்டினா யாருங்கிறத நம்ம டெஃபினிஷன் செக்ஷன் 2C பார்த்தோம். தட் இஸ் எய்தர் பார்ட்டி டு த மேரேஜ் ஹூ இஸ் எ சைல்டு ஆர் ஹூ பீயிங் அ சைல்டு அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை பத்தி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். செக்ஷன் 3ல there are totally 4 subsections. Subsection 1. ஸோ செக்ஷன் 3னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வாய்டபிள் சைல்டு மேரேஜ் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டிங் பார்ட்டி ஹூ பீயிங் அ சைல்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? Section 3 is with regard to ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இட் இஸ் அ மைனர் சென்ட்ரல் ஆக்ட். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆக்ட் தேர் ஆர் 21 செக்ஷன்ஸ். அதுல நம்ம இப்போ செக்ஷன் 3 டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செக்ஷன் 1 இஸ் வித் ரிகார்ட் டு ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th January 2007. இட் இஸ் applicable throughout the union, throughout the India, but it does not apply to the renaissance of யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரி. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது அப்படிங்கிறத செக்ஷன் 2ல பார்த்தோம். அதுக்கு அடுத்து செக்ஷன் 1ல பார்த்தோம் ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட்ல. அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல டெஃபினிஷன் செக்ஷன்ஸ் பார்த்தோம். சைல்டுனா யாரு? ஆணாக இருந்தால் 21 வயதிற்கு கீழே, பெண்ணாக இருந்தால் 18 வயதிற்கு கீழே. அப்புறமா சைல்டு மேரேஜ்னா என்ன, சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர்னா யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போதான் வந்து முக்கியமான செக்ஷனுக்கு போறோம். செக்ஷன் 3, 4 and 5 are important sections. Section 3 என்னன்னா child marriages to be voidable at the option of contracting party being a child அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களில் எவர் ஒருவர் அந்த குழந்தையாக இருக்கிறாரோ, அந்த 21 வயது நெருங்காத ஆணோ அல்லது 18 வயது நெருங்காத பெண்ணோ இருந்தால் அப்படின்னா நார்மலா நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல பார்த்திருப்போம். என்னன்னா வித்தின் 2 years of attaining majority they can file an application for nullifying the marriage அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவலன்ட் ப்ரொவிஷன். வாய்டபிள் அப்படின்னாலே என்னது? அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் பார்ட்டி இட் கேன் பி எய்தர் அ வேலிட் மேரேஜ் ஆர் அ வாய்ட் மேரேஜ். அதான் வாய்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் இப்போ செக்ஷன் 3 பார்க்க போறோம். டோட்டலி there are 4 subsections. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சைல்டு மேரேஜ் whether solemnized before or after the commencement of this act shall be voidable at the option of the contracting party who was child at the time of marriage அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் த லோக்கஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம் இல்லையா? யார் ஒருவர் இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே ஒரு மனுவை தாக்கல் பண்ண முடியும் கோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி த பார்ட்டி ஹூ இஸ் அ சைல்டு அண்ட் ஹூ இஸ் அ கான்ட்ராக்டிங் பார்ட்டி டு எ மேரேஜ். அப்ப வேறொரு மூன்றாம் நபர் இந்த அந்த அந்த நபர்களின் திருமணம் செல்லாது அப்படிங்கிற ஒரு மனுவை ஒரு வழக்கை தாக்கல் பண்ண முடியாது. அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துவதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல பார்ப்போம். செக்ஷன் 13 கோர்ட் ஹாஸ் த பவர் டு இஷ்யூ த இன்ஜெக்ஷன் ஆர்டர். அதே மாதிரி செக்ஷன் 16ல அந்த சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது வேற மாதிரியான மாறும். ஆனால் நடந்த திருமணத்தை வாய்டபிள் மேரேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நல்லிஃபை பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா as per subsection 1 of section 3 only the child who was a party or contracting party to a marriage either husband or wife who being a child or who was a child. சரியா? provided that a petition for annulling a child marriage by a decree of nullity may be filed in the district court only by a contracting party to the marriage who was a child at the time of marriage. ஸோ அப்ப எங்க மனு தாக்கல் பண்ணணும்? நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்னேன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா இது இஸ் ஆல்சோ வித் ரிகார்ட் டு சம் ஃபேமிலி ஆஸ்பெக்ட் இல்லையா? ஒரு குழந்தையின் திருமணம் அது சார்ந்த ஒரு விஷயங்கள். அப்ப அந்த ஃபேமிலி கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணும். சப்செக்ஷன் 2 if for the time of filing the petition the petitioner is a minor the petition may be filed through his or her guardian or next friend along with the child marriage prohibition officer. யாரெல்லாம் பார்ட்டியா காமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மைனராக இருக்கிறனால டைரக்டா அவங்க என்ன பண்ண முடியாது, வழக்கு தாக்கல் பண்ண முடியாது. ஸோ த்ரூ ஹர் கார்டியன் ஆர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அலாங் வித் த சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர் செக்ஷன் 16ல பார்ப்போம். அரசு நியமிச்சிருக்கோம், அந்த அதிகாரியோடு சேர்த்து இந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இந்த மாதிரி நம்ம வழக்கு இருக்கு சம்பந்தமில்லாத நபரை சேர்த்து தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு அப்படின்னா நீங்க என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா வித் ரிகார்ட் டு அடல்ட்ரி. பொதுவாக அடல்ட்ரி அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தா அந்த பர்சன் ஹூ இன்வால்வ் இன் அடல்ட்ரி அவங்களையும் வந்து கோ டிஃபெண்டண்டா சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. தென் சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 3 the petition under this section
may be filed at any time, but before the child filing the petition completes 2 years of attaining majority. ஸோ அப்போ அதுக்கான லிமிட்டேஷன் என்ன, இது வாய்டபிள் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ இது வாய்டபிள் மேரேஜா வாய்ட் அப்படின்னு சொல்லி தட் சைல்ட் இஸ் கோயிங் டு ஃபைல் அ கேஸ் அப்படின்னு சொன்னால் இட் கேன் பி டன் ஸோ ஒன்லி வித்தின் 2 years ஆஃப் அட்டைனிங் மெஜாரிட்டி. அப்போ அது ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவள் அந்த 20 வயதை பூர்த்தி செய்வதற்குள் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆணாக இருக்கும் பட்சத்தில் 23 வயதை நிறைவு செய்வதற்குள் தாக்கல் செய்திருக்க வேண்டும். Then subsection 4, while granting a decree of nullity under this section, the district court shall make an order directing both the parties to the marriage and their parents or their guardians to return to the other party his or her parents or guardian, as the case may be, the money, valuables, ornaments, other gifts received on the occasion of the marriage by them from the other side, or an amount equal to the value of such valuables, ornaments, other gifts and money அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே ஒரு ப்ரொவிசோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, such order should be passed only after show cause issuing show cause notice அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Provided that no order under this section shall be passed unless the concerned parties have been given notices to appear before the district court and show cause why such order should not be passed அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the opportunity of being heard, ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தியரி ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், that should be followed while declaring the marriage void at instance of one party அப்படின்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 4 என்னது, இந்த மனுவில் அவர்களுக்கு அந்த நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மனுவை விசாரிக்கும் பொழுது அந்த பொருட்கள், நகை அல்லது பரிசு, அந்த மாதிரியான கிஃப்ட், அதர் ஆஸ்பெக்ட்ஸை ரிட்டர்ன் பண்றதுக்கு அவரு உத்தரவு பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 4. ஸோ செக்ஷன் 3ங்கிறது என்னது, வித் ரிகார்ட் டு வாய்டபிள்னஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ். செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 3, 4 and 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்து செக்ஷன் 13, 16, இது 5 செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆக்ட்ல. செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் டு ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டி டு சைல்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ அந்த குழந்தை திருமணத்தில் அந்த மணமகள், குழந்தை மணமகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய அந்த ரெசிடென்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு உத்தரவு பிறப்பிப்பதற்கும், அவர்களுக்கான மெயின்டெனன்ஸ் உத்தரவு பிறப்பிப்பதற்கான அந்த அதிகாரமும் செக்ஷன் 4ல கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா, ப்ரொவிஷன் ஃபார் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் டு ஃபீமேல் கான்ட்ராக்டிங் பார்ட்டி ஆன் சைல்டு மேரேஜ். இதுலயும் மொத்தம் 4 சப்செக்ஷன் இருக்கு. சப்செக்ஷன் 1, while granting a decree under section 3, the district court may also make an interim or final order directing the male party to the child marriage, and in case the male contracting party to such marriage is a minor, his parent or guardian to pay maintenance to the female contracting party to the marriage until her remarriage அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சப்செக்ஷன் 3ல என்ன பண்ணிடுறாங்க, கோர்ட்டு இந்த மேரேஜ் வாய்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் கேர்ள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இதை டிக்ளேர் பண்ண பிறகு இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம், ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 பார்த்துட்டு இருக்கோம். அதுல செக்ஷன் 4, இது வித் ரிகார்ட் டு பவர் ஆஃப் ஜட்ஜ் டு ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் தட் மைனர் கேர்ள் சைல்டு ஹூ ஹஸ் பீன் கிவன் மேரேஜ். செக்ஷன் 3ல என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய மேரேஜ் வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மனுவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, take an order maintenance to be paid by her husband, and if her husband is a minor, then by the guardian of her husband till she gets remarried அப்படின்னு சொல்றதுதான் subsection 1 of section 4. Then subsection 2 of section 4, the quantum of maintenance payable shall be determined by the district court having regard to the needs of the child, the lifestyle enjoyed by such child during her marriage, and the means of income of the paying party. அப்போ 3 விஷயங்களை, 3 கிரைட்டீரியாஸை கன்சிடர் பண்ணி 3 ஃபேக்டர்ஸ் டிசைட் த அமௌண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தையின் தேவை, அவள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, அவள் எந்த மாதிரியான வசதிகளை அந்த திருமணத்துக்கு முன்பு இதாலோ அதை நிவர்த்தி செய்யும் வகையில். 3வது முக்கியமான ஒரு விஷயம், அந்த பேயிங் பார்ட்டியுடைய கெப்பாசிட்டி, அந்த கணவருடைய கெப்பாசிட்டி, பேயிங் இது இருக்கு இல்லையா அது. Then subsection 3, the amount of maintenance may be directed to be paid monthly or in lump sum அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மந்த்லி மெயின்டெனன்ஸும் ஆர்டர் பண்ணலாம், இல்லை ஒன் டைம் அந்த பெர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் அலிமோனின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் ஆர்டர் பண்ணலாம். திஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹேஸ் பவர் அண்டர் subsection 3 of section 4.
Then subsection 4, in case the party making the petition under section 3 is the female contracting party, the district court may also make a suitable order as to her residence until her remarriage அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல்ல 3 subsection speaks about maintenance, who has to pay and how it is to be paid and what is the things to be considered while ordering a payment of maintenance. அப்புறம் லாஸ்ட் கிளாஸ் is with regard to residence, providing residence to that minor girl child. சரியா? Then section 5. So section 3 is with regard to voidable of child marriage. Section 4 is with regard to maintenance and order of residence. Then section 5, custody and maintenance of children of child marriage. அப்போ அந்த குழந்தை திருமணம் நடப்பதே ஒரு குழந்தைக்கு தான், பட் அன்பார்ச்சுனேட்லி she has been begotten the child. அவர்களுக்கு அந்த குழந்தை ஒரு 16 வயது பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது. அப்போ அந்த குழந்தையின் குழந்தைக்கு கஸ்டடி வழங்குவதற்கான ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 5, கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் சைல்டு மேரேஜஸ். சப்செக்ஷன் 1, where there are children born of the child marriage, the district court shall make an appropriate order for the custody of such children. So section 3ல சில நேரங்கள்ல கோர்ட் அதை வாய்டு மேரேஜ்னு டிக்ளேர் பண்ணிடுது. ஏன்னா செக்ஷன் 3ல நம்ம என்ன பார்த்தோம், வாய்டபிள் மேரேஜ். நம்ம ஏற்கனவே ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல இதுக்கு ஈக்குவலண்டான ப்ரொவிஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். செக்ஷன் 5, கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் மேரேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆண் இத்தனை வயது, பெண் இத்தனை வயது இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பெண்ணோ ஆணோ அவர்கள் மெஜாரிட்டி ஏஜ் அட்டைன் பண்ற 2 வருஷத்துக்குள்ள தே கேன் ஃபைல் அ பெட்டிஷன் டு டிக்ளேர் தட் மேரேஜஸ் வாய்ட், தட் annul the மேரேஜ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இப்போ அந்த மனு அவங்க தாக்கல் பண்றாங்க, அது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த காலகட்டத்திற்குள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விடுகிறது என்று சொன்னால் அதனுடைய கஸ்டடி சம்பந்தமான ஒரு முடிவையும் ஒரு உத்தரவையும் அந்த மாவட்ட நீதிமன்றம் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றது subsection 1 of section 5. Then subsection 2, while making an order for the custody of a child under this section, the welfare and best interest of the child shall be the paramount consideration to be given by the district court. இது வந்து நார்மலா இப்போ நீங்க கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890 எடுத்துட்டீங்கன்னா அதுல செக்ஷன் 6, செக்ஷன் 3 அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் கார்டியன் அப்படின்றது யாருன்னு இருக்கும். இது சம்பந்தமான ஒரு கேஸ்ல வந்து ஃபேமஸ் கேஸ்ல வித் ரிகார்ட் டு தட் கார்டியன் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா கீதா ஹரிஹரன் வர்சஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ். அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, who is a guardian of a minor children அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட்லி ஃபாதர், செகண்ட்லி மதர், thirdly அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அது வந்து ஒன்லி தட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் இஸ் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நம்ம ஒரு 10 பேர் இருக்கும்போது நம்ம ஒருத்தர் பேரை குறிப்பிடுவோம். அதற்காக அவர்கள் தான் நான் முன்னுரிமை வழங்குறேன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபாதர், செகண்ட் மதர்னு இருக்கே தவிர இன் டோட்டல் வாட் இட் ஷுட் பி ரெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா accompanied with the welfare of the child. Say for example, firstly father னு இருக்கு, ஆனா father அந்த குழந்தையோட வெல்ஃபேரையோ அல்லது இன்ட்ரெஸ்டையோ கவனத்துல எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னா, even though that word used is firstly, it is immaterial. அதே தான் இங்கேயும் அவங்க திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. மறுபடியும் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பொழுது it should take into consideration அப்படின்னு பாத்தீங்கன்னா only with regard to that interest and welfare of the children of that child marriage. சரியா? Then subsection 3, an order for custody of the child may also include the appropriate directions for giving to the other party access to the child in such a manner as may best serve the interest of the child, and such other orders as the district court may in the interest of the child deem proper. அதாவது கஸ்டடியை டிசைட் பண்ணும் பொழுது ஆப்போசிட் பார்ட்டி அந்த குழந்தையை பார்ப்பது, நம்ம விசிட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்க ஆக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் பார்ப்பதற்கு வழிவகையை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த இப்ப உதாரணத்துக்கு அந்த குழந்தையோட கஸ்டடி ஒரு பெண்ணிடம் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி தட் மேல் ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து அந்த ஆக்சஸ்க்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வழிவகைகள் வாரம் ஒரு முறை இல்லை எப்படியோ அதற்கான ஒரு விஷயத்தையும் அதுல குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. Then the last subsection 4 of section 5, the district court may also make an appropriate order for providing maintenance to the child by a party to the marriage or their parents or guardians அப்படின்னு சொல்றாங்க. So this, even though this section speaks about custody of the children of the child of children of the child marriage, this last subsection 4 is also speaks about the maintenance of that child. அப்போ யாருக்கிட்ட கஸ்டடி கொடுத்துருக்காங்களோ அவர்களுக்கு எதிர்த்தரப்பினரிடமிருந்து கூட மெயின்டெனன்ஸை கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவினை பிறப்பிக்கலாம். This is what section 5. So ஞாபகம் வச்சுக்கோங்க, section 3 is voidableness of child marriage, section 4 is with regard to maintenance and residence of that
girl wife of the child wife னு வச்சுக்கோங்களேன். Then section 5 is with regard to custody of children born in child marriages, and in that the law subsection 4 is with regard to maintenance. சரியா? Then section 6. இப்போ நம்ம டக்குன்னு section 6 to 12 முடிக்கணும். section 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா legitimacy of children born by child marriage. ஏன் அப்படின்னா section 3ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றீங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் அதை வாய்ட் மேரேஜ் டிக்ளேர் பண்ணிச்சு. ஸோ வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் தட் வாய்ட் மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we all always know, நமக்கு என்னன்னா with regard to a child there is no concept of illegitimacy. ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது அது எந்த திருமணத்தில் பிறந்திருந்தாலும் சரி அது லெஜிட்டிமேட் தான். அதை மறுபடியும் செக்ஷன் 6ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. லெஜிட்டிமசி செக்ஷன் 6 legitimacy of children born of child marriages, notwithstanding that a child marriage has been annulled by a decree of nullity under section 3, every child begotten or conceived of such marriage before the decree is made, whether born before or after the commencement of this act, shall be deemed to be a legitimate child for all purposes. So with regard to child that is born out of child marriage, there is no doubt when it is born or whether it is born before the decree or after the decree or before the commencement of this act or after the commencement of this act, adellame immaterial. The child is always deemed to be a legitimate child for all purposes, not only for the purpose of succession, சொத்து உரிமைக்காக மட்டுமோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவும் மட்டுமே அல்ல, அனைத்து பர்பஸஸ்க்கும் அந்த குழந்தை லெஜிட்டிமேட் சைல்டு சட்டப்பூர்வமான ஒரு குழந்தையாக அங்கீகரிக்கப்படும். தென் செக்ஷன் 7 பவர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டு மாடிஃபை ஆர்டர்ஸ் issued under section 4 or section 5. section 7 என்னது பவர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டு மாடிஃபை ஆர்டர்ஸ் issued under section 4 or section 5. section 4 என்ன பார்த்தோம்? மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் ஆஃப் தட் கேர்ள் சைல்டு who is party to a marriage, அந்த குழந்தை மனைவி அவர்களோட இது. அதே மாதிரி செக்ஷன் 5 பார்த்தோம். அது அந்த ஆர்டரை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் செக்ஷன் 7. The district court shall have the power to add to or modify or revoke any order made under section 4 or section 5, and if there is any change in the circumstances at any time during the pendency of the petition and even after the final disposal of the petition. அப்ப செக்ஷன் 4லயோ இல்ல செக்ஷன் 5லயோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த உத்தரவு நிலுவையில் இருக்கும் பொழுது கூட அதை மாற்றி அமைக்கலாம், அல்லது அந்த வழக்கு முடிச்சு வச்சாச்சு செக்ஷன் 4 செக்ஷன் 5 அப்ளிகேஷன்ல. அப்படி இருந்தாலும் கூட செக்ஷன் 7ல அந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் செய்யப்பட்டிருக்கு டில் ரீமேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ரீமேரேஜ் நடந்துருச்சுங்கிறத ஆப்போசிட் பார்ட்டி ப்ரூவ் பண்றாரு கோர்ட்டுக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ்ங்கிறது மறு திருமணம் நடக்கும் வரை அப்படிங்கிறது தான். மறு திருமணம் நடந்த பிறகு ஏற்கனவே நடந்த திருமணத்தின் அந்த கணவனை மெயின்டெனன்ஸ் கொடுன்னு சொல்லி நம்ம சொல்றது சரியான இதா இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாடிஃபை பண்றோம் அப்படின்னா அது எப்பொழுது வேண்டுமானாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 7. ஈவன் ஆஃப்டர் டிஸ்போசல் ஆஃப் த கேஸ் அண்டர் செக்ஷன் 4 and section 5. தென் செக்ஷன் 8 கோர்ட் டு விச் பெட்டிஷன் ஷுட் பி மேட். செக்ஷன் 8 இஸ் வித் ரிகார்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன். எந்த நீதிமன்றத்தில் செக்ஷன் 3 செக்ஷன் 4 ஆர் செக்ஷன் 5 சம்பந்தப்பட்ட கேஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I already said, it is the only the district court where the defendant rights or defendant resides, or where is the marriage has been solemnized, or where the parties lived together as husband and wife. நார்மலா நம்ம இந்து மேரேஜ் ஆக்ட்ல வித் ரிகார்ட் டு பிளேஸ் ஆஃப் ஃபைலிங் த பெட்டிஷன் படிச்சிருப்போம். அதே தான் வந்து இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 8 for the purpose of grant of reliefs under section 3, 4 and 5, the district court having jurisdiction shall include the district court having jurisdiction over the place where the defendant or the child resides, or where the marriage was solemnized, or where the parties last resided together, or the petitioner is residing, or the date of presentation of the petition. இந்த 4 இடத்தில் ஏதேனும் ஒரு இடத்துல என்ன பண்ணலாம்? அந்த வழக்கினை தாக்கல் செய்யலாம் அண்டர் செக்ஷன் 3, 4 or 5 ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு அந்த எதிர்மனுதாரர் இருக்கும் இடம், வசிக்கும் இடம், அல்லது அந்த குழந்தை வசிக்கும் இடம், அல்லது திருமணம் நடந்த இடம், அல்லது இருவரும் கடைசியாக கணவன் மனைவியாக வாழ்ந்த இடம், அல்லது அட் த டைம் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் த பெட்டிஷன் தட் பெட்டிஷனர் எங்க இருந்தாங்களோ அந்த இடம். சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 8. இப்ப அடுத்த ஒரு 3 செக்ஷன் இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல முக்கியமான செக்ஷன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் செக்ஷன் ஆஸ் யூஷுவல் செக்ஷன் 2, அதுக்கப்புறமா அந்த ப்ரொசீஜர்
செக்ஷன் 3, 4 அண்ட் 5 ரொம்ப முக்கியம். இப்ப அதுக்கு அடுத்து நம்ம இப்ப பார்க்கக்கூடிய செக்ஷன் 9, 10 அண்ட் 11 இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு பனிஷ்மென்ட். எதெல்லாம் தண்டனை, யாருக்கு தண்டனை, என்ன தண்டனை அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 9, 10 அண்ட் 11. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 9 பார்ப்போம். பனிஷ்மென்ட் ஃபார் மேல் அடல்ட் மேரியிங் எ சைல்டு. அப்போ சில இடங்கள்ல பார்த்திருப்போம். சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு 24 வயசு இருக்கும். பொண்ணுக்கு 15, 16 தான் இருக்கும். பண்ணி வைப்பாங்க. இது காமன். சேலம், தர்மபுரி இந்த மாதிரி இடங்கள்ல பார்ப்போம். அப்போ அந்த இது தெரிந்தும் அந்த பெண் ஒரு குழந்தை என்று தெரிந்தும் திருமணம் செய்து கொள்கிறார் அப்படின்னா அந்த ஆணிற்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்றது செக்ஷன் 9. பனிஷ்மென்ட் ஃபார் மேல் அடல்ட் மேரியிங் அ சைல்டு. whoever being a male adult above 18 years of age contracts a child marriage shall be punishable with rigorous imprisonment which may extend to 2 years or with fine which may extend to 1 lakh rupees or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டுனா யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த வித் ரிகார்ட் டு திஸ் ஆக்ட் ஆணாக இருந்தால் 21 வயதை நிவர்த்தி செய்யாதவர், பெண்ணாக இருந்தால் 18 வயதை நிவர்த்தி செய்யாதவர்னு சொன்னோம். ஆனா இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்களா, ஒரு ஆண் அடல்ட் என்பவர் யாராக கருதப்படுவார் என்று சொன்னால் 18 வயது நிவர்த்தி செய்த ஒரு ஆண் ஒரு எதிர்ப்பாளன் அந்த பெண்ணை வந்து அந்த கல்யாண வயது வரல 18 வயசு கீழே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் திருமணம் செய்து கொண்டால் அவர் இதற்கு கீழ் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு நபராக கருதப்படுவார். ஸோ அவருக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் இது ஒரு முக்கியமான ஒரு இது நீங்க ஆப்ஷன்ல எதிர்பார்க்கலாம். சரியா? ஸோ அப்போ 2 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் 1 lakh வரைக்கும் ஃபைனோ அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். செக்ஷன் 9 பனிஷ்மெண்ட் ஃபார் மேல் அடல்ட் மேரியிங் அ சைல்டு. தென் செக்ஷன் 10 பனிஷ்மெண்ட் ஃபார் சாலம்னைசிங் அ சைல்டு மேரேஜ். அந்த குழந்தை திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய நபர்களுக்கான தண்டனை என்ன? முதலில் ஒரு வயது வந்த ஆணிற்கு என்ன தண்டனை? செக்ஷன் 9. செக்ஷன் 10 என்னது? அந்த திருமணத்தை நடத்தி வைப்பவர்களுக்கு என்ன தண்டனை? whoever performs, conducts, directs or abets any child marriage shall be punishable with rigorous imprisonment which may extend to 2 years and shall be liable to fine which may extend to 1 lakh rupees unless he proves that he had reason to believe that the marriage was not a child marriage. ஒரு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு புரோகிதர் அவர் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது என்றால் அவர் வந்து என்ன பண்ணணும்? he has to establish and prove that I don't know that they are child அப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதை பத்தின ஒரு இது இல்லை அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் அதை தெரிந்துதான் செய்ததாக கருதப்படுவார். என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. whoever performs நடத்தி வைப்பவர், conducts, directs or abets. abets அப்படிங்கிறது யாரு? அந்த உறவினர்கள், நண்பர்கள் இவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்க நடக்கிறது தவறுனே தெரியாம ஃபிளெக்ஸ் போர்டு வைப்பாங்க இல்லையா, அந்த நல்ல உள்ளங்கள்லாம் இந்த செக்ஷன் 10ல வருவாங்க. தென் செக்ஷன் 11 பனிஷ்மெண்ட் ஃபார் promoting or permitting solemnization of child marriages. punishment for promoting or permitting அனுமதிப்பது. இப்போ ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு விடுகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? கண்டிப்பா அவங்களுடைய ஒரு ஏஜ் ப்ரூஃபை என்ஷூர் பண்றதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதர்வைஸ் இட் மீன்ஸ் யூ ஆர் பெர்மிட்டிங் எ சைல்டு மேரேஜ் டு solemnize in your premises. So that is also an offense. Section 11 punishment for promoting or permitting solemnization of child marriages. Subsection 1 of 11 where a child contracts a child marriage any person having charge of the child அந்த குழந்தையின் பொறுப்பினை கொண்ட ஒரு நபர் whether as parent or guardian or any other person or in any other capacity lawful or unlawful including any member of an organization or association of persons who does any act to promote the marriage or permits it to be solemnized or negligently fails to prevent it from being solemnized including attending or participating in a child marriage shall be punishable with rigorous imprisonment which may extend to 2 years and shall also be liable to fine which may extend up to 1 lakh rupees provided that no woman shall be punishable with imprisonment அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணிற்கு சிறை தண்டனை வழங்குவது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அபராதம் தாராளமாக விதிக்கலாம். இந்த செக்ஷன்ல மட்டும் தான் என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்குன்னு பாத்தீங்களா, ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 இயர்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏனென்றால் இது ஒரு சமூக பொறுப்பு. ஒரு குழந்தை திருமணத்தை தடுப்பது, அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது, அதிலிருந்து ஒதுங்கி இருப்பது, அதை தடுப்பது, இதெல்லாமே அதை இது பண்றது எல்லாமே என்னது ஒரு சமூக பொறுப்பு. அதை மீறி ஒருவர் கலந்து கொண்டால்
it amounts to permitting that solemnization of child marriage. So whoever does so, they would be considered as doing an offense under section 11. சரியா? Then subsection 2, for the purposes of this section, it shall be presumed unless and until the contrary is proved that where a minor child has contracted a marriage, the person having charge of such minor child has negligently failed to prevent the marriage from being solemnized அப்படின்னு சொல்லப்படும். அதாவது குற்றம் செய்தது அந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது கருதப்படும் presumption. So onus of proof or burden of proof will be shifting on that person accused for promoting or permitting the solemnization of child marriage. அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் நிரூபிக்க வேண்டும், தான் இதை தெரிந்து செய்யவில்லை, தனக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத அவர் நிரூபிக்க வேண்டும். Then section 12, marriage of a minor child to be void in certain circumstances. செக்ஷன் 3ல voidableக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத பார்த்தோம். செக்ஷன் 12 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the child marriage is void in certain circumstances அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 12, marriage of a minor child to be void in certain circumstances where a child being minor. 12ல நம்ம சொல்றோம், அதாவது அந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த இருவரில் மைனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் சொல்றாங்க. செக்ஷன் 12, where a child being a minor A is taken or enticed out of the keeping of the lawful guardian. அதாவது கட்டாய திருமணம் செய்வதற்காக அந்த ஆணோ அல்லது பெண்ணோ கடத்தப்படுகிறார்கள் இல்லையா, அதுதான் enticing, taking out of the keeping of the lawful guardian, or B by force, compelled, or by any deceitful means induced to go from any place. அந்த பெண்ணை திருமணம் செய்யும் நோக்கத்திற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வது அல்லது ஏமாற்றி அழைத்து செல்வது, இதுவும் ஒரு ஆஸ்பெக்ட். இந்த மாதிரியான செயல் நடந்து அதன் தொடர்ச்சியாக அந்த குழந்தை திருமணம் நடந்திருந்தால் அது நிச்சயமாக வாய்டாக கருதப்படும். பிகாஸ் இட் இஸ் ஆப்வியஸ், ஏன்னா சைல்டு மேரேஜ் இட் செல்ஃப் இஸ் நாட் அ மேரேஜ், ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் ஒன்லி அ கான்ட்ராக்ட். அதனாலதான் மறுபடியும் கான்ட்ராக்டிங் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். பொதுவாக மேரேஜ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இந்து மேரேஜை பொறுத்தவரைக்கும் சாக்ரோ சாங்டம், புனிதமானது அப்படின்னு சொல்லுவோம். சில மேரேஜை கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாருக்குமே அவங்கவுங்க மேரேஜ் புனிதமானது தான், பட் லா பிரிஸ்கிரைப்ஸ் ஸோ. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சின்ஸ் தட் கன்சர்ன்ட் இஸ் நாட் ப்ராப்பர், தட் மைனருடைய ஏமாற்றி பண்றதுனால இந்த இதுக்கு கீழே வருது. தென் 12C is sold where a minor, a child being a minor is sold for the purpose of marriage and made to go through a form of marriage, or if the minor is married after which the minor is sold or trafficked or used for immoral purposes, such marriage shall be null and void அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 விஷயங்கள், ஒரு குழந்தை மைனராக இருக்கும் பட்சத்தில் அவர்களை கட்டாயப்படுத்தி அழைத்து செல்வது, அவர்களை ஏமாற்றி கம்பல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்து சென்று திருமணத்தை செய்து வைப்பது, அல்லது திருமணத்திற்காகவே அந்த குழந்தையை விற்று அல்லது வேற ஏதேனும் ஒரு செயலிற்காக அதை வந்து பண்ணி, அப்ப அதன் தொடர்ச்சியாக அந்த திருமணம் நடந்திருந்தால் அந்த 3 கேட்டகரியுமே 12A, B and C என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, declares that such marriage is null and void. சரியா? தென் another important section, இப்ப அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்லயே ரொம்ப முக்கியமான செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 13 அண்ட் செக்ஷன் 16. செக்ஷன் 13 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் ஆஃப் கோர்ட் டு இஷ்யூ இன்ஜங்ஷன் ப்ராஹிபிட்டிங் சைல்டு மேரேஜஸ். செக்ஷன் 13 என்னது? பவர் ஆஃப் கோர்ட் டு இஷ்யூ இன்ஜங்ஷன் ப்ராஹிபிட்டிங் சைல்டு மேரேஜஸ். பொதுவாக நம்ம இன்ஜங்ஷன் ஆர்டர்லாம் சிவில் சூட்ல தான் வாங்குவோம் இல்லையா, ஆனால் எவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு இருக்குன்னு பாருங்க, ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கு. இட் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ இன்ஜங்ஷன் ப்ராஹிபிட்டிங் சைல்டு மேரேஜ். அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், கம்ப்ளைண்ட் யாரு கொடுக்கணும், எப்படி அந்த உத்தரவு பிறப்பிக்கலாம், அதனுடைய கால வரம்பு என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப செக்ஷன் 13ல பார்க்க போறோம். செக்ஷன் 13 டோட்டலி ஹேஸ் 10 சப்செக்ஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1, நாட். செக்ஷன் 13 என்னதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். பவர் ஆஃப் கோர்ட் டு இஷ்யூ இன்ஜங்ஷன் ப்ராஹிபிட்டிங் சைல்டு மேரேஜஸ். சப்செக்ஷன் 1, notwithstanding anything to the contrary contained in this act, if on an application of the child marriage prohibition officer or on receipt of information through a complaint or otherwise from any person, a judicial magistrate of the first class or a metropolitan magistrate is satisfied that a child marriage in contravention of this act has been arranged or is about to be solemnized, such magistrate shall issue an injunction against any person, including a member of an organization or an association of persons, prohibiting such marriage அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 13 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குற்றவியல் நடுவர், ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பேஸ்ட் ஆன் அ கம்ப்ளைண்ட் ஆர் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் த
content of the child marriage prohibition officer அப்படிங்கிற பட்சத்துல and if he is satisfied certain things have been fulfilled, yes, the child who is going to be married, whose marriage is going to be solemnized is a minor அப்படின்னு தெரிஞ்சா he can pass an order of injunction prohibiting uh, order of injunction against any person including a member of an organization or an association of persons prohibiting such marriage. சரியா? என்னதான் செக்ஷன் 3, 4, 5 இதெல்லாமே ஒரு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான விஷயமாக இருந்தாலும் கூட with regard to this injunction the such power is vested with judicial magistrate or metropolitan magistrate, judicial magistrate of first class or metropolitan magistrate. சரியா? Then subsection 2, a complaint under subsection 1 may be made by any person having personal knowledge or reason to believe, and a non-governmental organization having reasonable information relating to the likelihood of taking place of solemnization of child marriages or child marriages. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற ஒரு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. யாரோ ஒரு நபர் போய் அந்த குழந்தை திருமணம் நடக்க போதுக்கிற தகவலை செய்கிறார். அதான் நான் சொன்னேன், ஒரு விஷயத்தை தடுப்பதற்கான அந்த அதிகாரம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தால் with regard to this act, that is to stop a child marriage, any person X, Y, a stranger, or he may be not even in any way connected to the marriage, he may be some remote person, some alien, just like that. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம கூட நேரடியாக இதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடலாம். Then subsection 3, the court of the judicial magistrate of first class or metropolitan magistrate may also take suo motu cognizance on the basis of any reliable report or information. அப்போ தானாக முன் வந்து கூட இந்த இன்ஜங்ஷன் வந்து என்ன பண்ணலாம், உத்தரவினை பிறப்பிக்கலாம். அத்தகைய அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நார்மலா ஒரு சுவமோட்டோ அதிகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கும். ஆனா இதோடைய வீரியத்தன்மை, இதோடைய பாதிப்பினை கருதி அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. சப்செக்ஷன் 3 ஆஃப் செக்ஷன் 13. தென் சப்செக்ஷன் 4. சப்செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் சில பேர் வந்து குழந்தை திருமணம் செஞ்சு வைப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். ஃபார் த பர்பசஸ் ஆஃப் பிரிவென்டிங் சாலம்னைசேஷன் ஆஃப் மாஸ் சைல்டு மேரேஜஸ் on certain days such as Akshaya Tridaya, the district magistrate shall be deemed to be the child marriage prohibition officer with all powers as are conferred on a child marriage prohibition officer by or under this act அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அதற்கான காரணம் அந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அந்த சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸருக்கு என்னென்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கோ அந்த இதை வழங்குகிறார்கள். செக்ஷன் 13 subsection 4. Then subsection 5, the district magistrate shall have additional powers to stop or prevent solemnization of child marriages, and for this purpose he may take all appropriate measures and use the minimum force required. அப்போ அவர் என்ன பண்ணலாம், ஒரு காவல்துறை அதிகாரியின் போல் ஒரு அதிகாரத்தை கூட பிரயோகப்படுத்தலாம். தேவைப்பட்டால் அதற்கான ஆட்களோடு காவல்துறை அதிகாரிகளை அழைத்து கொண்டு அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவருக்கு என்ன அளவுக்கு ஒரு ஃபோர்ஸோ இல்ல என்ன அளவுக்கு அந்த இன்சிடென்டல் பவர்ஸ் தேவையோ அதை அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் சப்செக்ஷன் 5. Then subsection 6, no injunction under subsection 1 shall be issued against any person or member of any organization or association of persons unless the court has previously given notice to so and so persons or associations as the case may be, and has offered him or them an opportunity to show cause against the issue of injunction, provided that in case of any urgency the court shall have the power to issue an interim injunction without giving any notice under this section. இப்போ நமக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் தெரியணும், எந்த நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்செக்ஷன் 6ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நார்மலா இன்ஜங்ஷன் ஆர்டர் வந்து ஆப்போசிட் பார்ட்டியுடைய தரப்பையும் கேட்டுட்டு தான் நம்ம உத்தரவு பிறப்பிப்பாங்க. அது எனி நார்மல் கேசஸ். பட் in case of urgency, when that particular magistrate feels there is some urgency, then it is not necessary for the judicial magistrate of first class or the metropolitan magistrate to hear other party. எதிர் தரப்பினை கேட்காமலே கூட ஒரு திருமண பத்திரிகை காண்பிக்கப்படுகிறது, அந்த குழந்தையின் வயது சான்றிதழ் காண்பிக்கப்படுகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. Then subsection 7, an injunction issued under subsection 1 may be confirmed or vacated after giving notice and hearing the party against whom the injunction was issued. So அது வந்து subsection 7ல சொல்லப்பட்டிருக்கு. Then subsection 8, அதாவது வெக்கேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பர்மனன்ட்டும் பண்ணலாம், நிரந்தரமாக
சப்சிக்வெண்டா பண்ணலாம். தென் சப்செக்ஷன் 8 the court may either in its own motion or on the application of any person aggrieved, resigned or alter an injunction issued under subsection 1. ஸோ போன சப்செக்ஷன் 7ல என்ன பார்த்தோம், அந்த பர்மனண்டாவோ இல்லை அதை வெக்கேட்டே பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் சப்செக்ஷன் 8ல அதை ஏதாவது மாடிஃபை பண்ணலாம், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்றதா இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வித் ரிகார்ட் டு அண்ட் இன்ஜங்ஷன் ஆர்டர் பாஸ்ட் அண்டர் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 13. சரியா? தென் சப்செக்ஷன் 9 where an application is received under subsection 1, the court shall afford the applicant an yearly opportunity of appearing before it either in person or by an advocate, and if the court after hearing the applicant rejects the application wholly or in part, it shall record in writing its reasons for so doing. ஒரு சப்செக்ஷன் 1ல ஒருத்தர் இன்ஜங்ஷன் கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காரு. அந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக இருந்தால் நிச்சயம் அவருடைய வழக்கறிஞரையோ அல்லது அவரையோ இது பண்ணி தான் ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும். பிகாஸ் இட் இஸ் ஒன்லி டன் ஆஸ் அன் எமர்ஜென்சி மெஷர் இல்லையா? அது வந்து இட் ஷுட் பி ஒன்லி டன் சோ ஆஃப்டர் recording the reasons in writing அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? Then subsection 2 whoever knowing that an injunction has been issued under subsection 1 against him disobeys such injunction shall be punishable with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine which may extend to 1 lakh rupees or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லாஸ்ட் சப்செக்ஷன் 10ல என்ன சொல்றாங்கன்னா, சப்செக்ஷன் 1ல இன்ஜங்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சு ஒருத்தர் அதை டிசோபே பண்றாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கான தண்டனை 2 வருடங்கள் பிளஸ் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம். 1 லேக் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அல்லது இரண்டும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 14 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்டு மேரேஜ் solemnized in contravention of injunction order passed under subsection 13 அப்படின்னா such child marriage is void ab initio. அப்ப நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 12ல என்ன பார்த்தோம், மேரேஜஸ் ஆஃப் சைல்டு இஸ் வாய்ட் அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு பார்த்தோம். அதோடு சேர்த்து நீங்க இதையும் சேர்த்துக்கலாம். அதாவது செக்ஷன் 13ல ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அதையும் மீறி ஒரு குழந்தை திருமணத்தை செய்தால் that is void ab initio. That is from the first instance, from the time of marriage it is void. It is need not be presented by any party to the marriage and declared subsequently as void marriage as in the case of other circumstances. சரியா? section 14 child marriage is in contravention of injunction orders to be void. Any child marriage solemnized in contravention of an injunction order issued under section 13, whether interim or final, that is whether that injunction order is interim or final, shall be void ab initio அப்படின்னு சொல்றதுதான் section 14. section 15 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the offense under this particular act is cognizable offense, a non-bailable offense அப்படின்னு சொல்றது section 15. Then section 16 speaks about child marriage prohibition officer. எத்தனை நபரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம், எத்தனை அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை பிரிஸ்கிரைப் பண்ணலாம், இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இது. அதே மாதிரி அவர்களுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பிறப்பிக்கலாம். அதோடு சேர்த்து இந்த செக்ஷன் 16ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சன் ஆர் அ மெம்பர் ஆஃப் சம் லொக்காலிட்டி ஆர் சம் பஞ்சாயத் அவரை கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சைல்டு மேரேஜ் ப்ரோஹிபிஷன் ஆஃபீஸருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு அவரையும் நியமிக்கலாம். அப்படி நியமிக்கப்பட்டால் அவர் நிச்சயமாக தன் கடமையாக கருதி அந்த வேலையை செய்யணும். ஷால் பி பவுண்ட் டு ஆக்ட் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததுல செக்ஷன் இப்ப நம்ம லாஸ்டா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, செக்ஷன் 16. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்செக்ஷன் 3 அதுல அவருடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கறத இருக்கு. சரி, நம்ம இத செக்ஷன் 16ல இருந்து முடிஞ்சா இன்னொரு செஷன்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? செக்ஷன் 16 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைல்டு மேரேஜ் ப்ராஹிபிஷன் ஆஃபீஸர், இது தவிர பெருசா இந்த இதுல வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த செக்ஷன் அதுக்கு அடுத்த செக்ஷன்ல வந்து என்னன்னா, செக்ஷன் 17ல they will be deemed to be a public servant. பப்ளிக் சர்வெண்ட்னா நமக்கு செக்ஷன் 21 ஐபிசில டிஃபைன் பண்ணிருப்பாங்க யாரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர்களுக்கு வந்து சில பொறுப்புகள் இருக்கும் இல்லையா, ஏன்னா ஐபிசிலேயே அஃபென்சஸ் பை ஆர் ரிலேட்டிங் டு பப்ளிக் சர்வெண்ட், அகேன்ஸ்ட் பப்ளிக் சர்வெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.